கோமாளி 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 வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் நீங்க பாட்டுட நாடக பாத்திடுங்க ஏறப்பா 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 ரப்பப்பா 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 போட்டா அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அரசியல் எல்லாம் தெரியாது அதிலேயே தொடர்பு கிடையாது நாடக நடிக்கிற எங்களுக்கு நாடக நடிக்கிற எங்களுக்கு நாட்டில எல்லாரும் வேணுங்க நம்ம நாட்டில எல்லாரும் வேணுங்க ஏறப்பா 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 ரப்பப்பா 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 கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் கொள்ளையடிப்பவன் அடிக்கட்டும் குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும் குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும் கூட்டு களவாணி சேரட்டும் நல்ல கூட்டு களவாணிகள் சேரட்டும் கூட்டோடு கைலாசம் போகட்டும் நல்ல கூட்டோடு கைலாசம் போகட்டும் எனக்கு இருக்குது அதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமாளி வந்துட்டேன் கூட்டு ஆட வந்துட்டேன் கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் வணக்கம் தந்துட்டேன் 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 அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். இந்த வணக்கம் 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 அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் நக்கலை என்னப்பா நம்ம இப்போ தான் பார்க்குற மாதிரி வணக்கம் சொல்கிறேன் இல்லைப்பா. தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்கிறது வண்டியில் கூட தானே வந்தேன். நீங்கள் அங்கே முன்னாடி 100 ஓட்டம் வணக்கம் சொன்னால் அப்புறம் மேடையில் வந்து புதுசாக ஒரு வணக்கம் சொல்கிறேன். அது தமிழ் வருட பிறப்பன்னைக்கு சொல்லலைன்னா தப்பு இல்லை. வண்டியில் வரும்போது தமிழ் வருட பார்த்தாங்கடா, அப்படின்னு ஆங்கில வருட பார்ப்பாது. இருந்தாலும் அது இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தா வெளிச்சத்தில் சரி இருக்கட்டும். 4 பேருக்கு முன்னாடி தெரியுற மாதிரி சபை வணக்கம். சரி அப்படி தெளிவாக சொல்லணும். சரி நல்லபடியாக நாடகம் துவங்கியாச்சு. அப்பா வணக்கம் 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 பண்ணு வணக்கம். நல்லபடியா நாடகத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. இது பார்க்க வேண்டிய பொறுப்பு. வணக்கம் வணக்கம். உன்னையும் கெடுத்துட்டாங்களா? நீ நல்லா தானே இருந்த, ஏன் அப்படி? இல்லைங்க பிறப்பு எல்லாரும் சொல்லி நான் சொல்லுன்னா அது அவமரியாதை இருக்கு. ஆக சிறப்பாக நடத்த வேண்டிய வேலை எங்க வேலையா இருந்தால் வணக்கம் மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள. நான் முன்னாடியே வந்துட்டேன், சொல்ல முடியல, அதனால இப்போ சொல்றேன் மாப்பிள்ள. வணக்கம் மாமா. ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்க? வருஷ பிறப்பு அதுவுமா கூட்டு சேர்ந்துட்டாங்க. இன்னும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வணக்கம்ண்ணே. ஃபோனில் வணக்கம் சொல்கிறேன். ஃபோனில் வணக்கமா? யார் வணக்கம் சொன்னாலும் எனக்கு சொல்கிற மாதிரியே இருக்கு ஐயா. அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே. குரங்கு தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா, அது மாதிரி அவன் கெட்டதும் இல்லாமல் ஊரையும் கெடுத்துட்டான். அப்பா வணக்கம் போதும்டா சாமி, சரி ஒரு தரத்தோடு நிப்பாட்டிக்கிறோம். வணக்கம்ங்கிறது எதுக்காக கொண்டு வந்தான் தெரியுமா? தமிழன் பண்பாடு எதுக்காகப்பா? சும்மா பார்த்துன்னு வாங்கன்னு சொல்றதுக்காக அந்த வணக்கம். இந்த வணக்கத்துக்குள்ள பெரிய தத்துவத்தை வச்சிருக்கான். எப்படி? இப்போ வணக்கம் சொல்றவனும் 2 கையும் எடுத்து இப்படி கும்பிடுறது இல்லை, ஆனால் இப்படி 2 கையும் சேர்த்து வணக்கம் சொன்னா தான் அது வணக்கம். இப்போ அப்படி சொல்றான் இல்லையா, வணக்கம் அப்படின்றான், வணக்கம் தலை அப்படின்றான். இப்போ அப்படி ஆகிப்போச்சு. இந்த வணக்கத்தை 2 கை சேர்த்து சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 கையும் நம்ம உடம்புல தான் இருக்கு இல்லையா? இந்த வலது கையோட வேலை என்ன? சாப்பிடும், ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறனா கொடுக்கும், சாமி கும்பிட்றது செய்யும். ஆனால் இந்த கைக்கு என்ன வேலை? ஒரே வேலை தான். 2 வேலை. காலையில் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம். கழுவுறது தான் அதோடைய வேலை. ஆனால் நம்ம உடம்புல இருக்க அந்த 2 கையில் கழுவுற கையும்
சாப்பிட்ற கையும் ரெண்டுமே சமந்தான்னு சொல்லி அப்படி ஒன்று சேர்த்து வணக்கம் சொல்கிறேன். அப்போ எந்த பேதமும் இருக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் சின்னவன் பெரியவன் எந்த பேதமும் இல்லாமல் எல்லாம் ஒத்துமை தான்ங்கிறத காட்டுறதுக்காகத்தான் பெரியவன் ரெண்டு கையும் சேர்த்து வணக்கம் சொன்னேன். இன்றைக்கி எவன் கையை சேர்த்து வணக்கம் சொல்கிறேன். வணக்கத்தை கூட கையை சேர்க்குறாங்க இல்லை, இருந்தாலும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்து வைக்கிறது நமக்கு பிடிக்கும், பிரிக்கிறது நமக்கு பிடிக்காது. இப்போ நீங்கள் எப்படி நாடகத்தை நல்லபடியாக இப்போ கூட்டமாக அமோகமாக இருக்குது, பரவாயில்ல. இந்த கூட்டம் இப்படியே இன்னைக்கு விரிய வரைக்கும் இருக்கணும். கூட்டம்னா கடுமையான கூட்டமா இருக்கே. அப்ப எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாத இருக்கே. எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத இருக்கே. என்ன மயிருக்கிற கூட்டத்துக்குள்ள எல்லாம் போடுற நீ? அப்புறம் போட்டு எட்டுக்குள்ள எல்லாம் எடுக்க முடியும். எவன் ஜெயிச்சுனா உன்னைய செக்கில் ஓட்டாச்சு என்ன வரும்? கூட்டத்துக்குள்ள ஓட்ட என்ன ஒன்றும் வராது. இது எதுக்கு அந்த காலத்துல பழமொழி சொல்லியிருக்காருன்னா, கூட்டத்துடைய நெருக்கலை காட்டுறதுக்காக சொல்றேன். நெருக்கமா இருக்காங்க. அவ்வளவு எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாத கூட்டம் இருக்கான். ஆனா இந்த கூட்டம் விடியற வரைக்கும் இருக்கணுமேங்கிறத என்னுடைய வருத்தேச்ச கொடுமையா இருக்கும். கண்டிப்பா இருப்பாங்க. எங்க கிழிக்குது போய. நானும் ஊருக்கு போய் பார்த்துட்டேன். 12-1 மணி வரைக்கும் தான் இந்த ஆத்தாமரெல்லாம் கால் நீட்டி பாய் வச்சு உட்காந்துருக்காங்களா. 1 மணி ஆனாலும் பாயை சுட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்கிற ஐடியாவில் தான் உட்காந்துருக்காங்க. அப்படியா? அதெல்லாம் இல்லைங்க. என்ன இல்லைங்க, இந்த நாடகத்துக்கு பேரு வள்ளி திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கிற பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. அதை சொல்லாத அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கடுப்பா வருது. வள்ளி திருமணங்கிற வார்த்தையை கேட்டாலே எரிச்சலா வருது. ஏங்க அப்படி சொல்றியா? கோபம் அப்படி வருதுங்கிறேன். ஏன் கோபம் வர்ற காரணம்? வள்ளியும் முருகனும் யாரியா? தெய்வம் இல்லையா? தமிழ் கடவுள். தெய்வத்துடைய கல்யாணத்தை பார்க்கறது தானே அந்த நாடகமே. யாரையா பார்க்குற? யார் பார்க்கல? வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க கூட மாப்பிள்ளை வீட்டில் 2 பேரும் பொண்ணு பக்கம் 2 பேரும் கையெழுத்து போட வர்றாங்க. இந்த வள்ளியும் முருகனும் அநாத பயிலாட்ட கல்யாணம் பண்றாங்க. பெரிய வைத்திருச்ச கொடுமையா இருக்கு. வர்றது இல்லையா? இதை விட நான் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சபதம் பண்ற நாரதர் அந்த கல்யாணத்துக்கு வர்றான் இல்லையா? பெரிய வைத்திருச்ச கொடுமையா இருக்கு. அப்ப எதுக்கு அந்த கல்யாணம்? இன்றைக்கு எல்லாருமே இருப்பாங்க, நாரதரும் வருவாரு, கண்டிப்பா முறையா நாடகம் நடக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாம் வியக்கத்தக்க வகையில் இன்னைக்கு வள்ளி திருமணம் நடக்க போகுது. இது வரைக்கும் வள்ளி திருமணம்னா என்னமோ கூத்தடிச்சிட்டு போறாங்கன்னு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு முழுமையான வள்ளி திருமணம். வள்ளி திருமணத்தை ஆரம்பத்திலிருந்து கல்யாணத்துல இருந்து நம்பிராஜே ஃபர்ஸ்ட் நைட்டா பிள்ளை ஒருக்குற இருந்து எல்லாம் இருந்து இன்னைக்கு பாத்துட்டு போறியா மாமா? எல்லாமே இருக்கா? அப்புறம் முழுமையா நடத்துறேன்னா இருங்கடா. ஒரு நைட்டுக்குள்ளேவா? ஒரு நைட்டா? டேய் என்னை வேற மாதிரி ஆக்கி விட்டுறாங்கடா. ஃபர்ஸ்ட் நைட்டு புள்ள பிறக்கிறதெல்லாம் காட்டுவியா? 10 மாசம் ஆகுமே மாமா. ஏப்பா சிறுவாட்டி வீட்டுக்கு நான் என்னடா பதில் சொல்றேன்? எங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா தனியார் ஆஸ்பத்திரியா? சுகப்பிரசவம் வீட்ல. அடே டேய் என்னை ரூட்டை மாத்தி விடுறீங்க. அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன். நீங்க அந்த எதிர்பார்ப்புல உட்காந்துடாதீங்க. முழுமையா நடத்துறேன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் நைட் காட்டுவாங்க இவ்வளோ இருக்குன்னு விடிய வரைக்கும் உட்காந்துருக்காம. அந்த காட்சியெல்லாம் இல்லை. ஆரம்பத்துலேருந்து நம்பிராஜன் வர்றதுலேருந்து வள்ளியும் நாரதர் சந்திப்புலேருந்து முருகன் வேடன் சந்திப்புலேருந்து அதுக்கப்புறம் அடையாளம் பாடினோடனே நாடகம் முடிஞ்சு வச்சுன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொள்ள கதை கிடக்கு இன்னைக்கு. அடையாளம் பாடினதுக்கப்புறம் வளைய சட்டி வருவார், அதுக்கப்புறம் கிழவஞ்சின்னு வரும். இதெல்லாம் முடித்து கல்யாணத்தை முழுமையாக முருகனையும் வள்ளியும் காமிச்சு நாரதர் வந்து மாலை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணுற காட்சி வரை இன்னைக்கு நடத்துறதா நாங்கள் முடிவு பண்ணி வந்திருக்கோம். நாளைக்கு 2 மணிக்கு தான் நாங்களாம் வீட்டுக்கே போவோம். எந்நேரம் போனாலும் பரவாயில்லையா? ஒரு நாளைக்காவது நாடகத்தை உருப்படியாக நடத்தணும். ஆள் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த 4 கேமரா முன்னாடி இருக்குது. அதுக்காகவாது இன்னைக்கு நாங்கள் முழுமையாக நாடகத்தை நடத்தி காட்டுங்கிற முடிவெடுத்து வந்திருக்கோம். இருந்து கடைசி நாடகம் பார்க்குறவங்க கையை தட்டுங்க. ரொம்ப கூட்டம் கடுமையா இருக்கு, ஆளு கைதட்டு கம்மியா இருக்கு. அவங்க ஏன் தட்டாம இருக்க? நம்ம எந்நேரம் போறோம்னு நமக்கே தெரியாது. இவன் சொல்றாங்கிறதுக்காக கையை விட்டு தட்டுவிட்டமேங்கிறதுக்காக உட்காரணுமே. ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கய்யா. எப்படி இந்த மனசுல உணர்ந்து கை தட்டாம இருக்காவாரு. எப்படியும் போக போறான், என்ன மைதுக்கு தட்டுவானே. அப்படி இல்லை, நம்ம தான் கடைசி இருக்க போறோம், எதுக்கு கையை தட்டணுமே. அதாவது ஒரு கதையில அதாவது புத்தர்கிட்ட வந்து ஒரு விபச்சாரி பெண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த நாட்டினுடைய தண்டனை என்னன்னா, விபச்சாரம் செய்தவர்களை கல்லால் அடித்து கொல்லணும். அப்போ புத்தர் வந்து புத்தர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சா அவர் என்ன செய்வார்? நீதியை சொல்லணுமே. இந்த பொண்ணு விபச்சாரம் பண்ணியிருக்கா, இவளை கல் அடித்து கொல்லணும், நீங்கள் எல்லாத்தையும் கல் அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னா புத்தர் வந்து அகிம்சைவாதி, உயிர்களை மதிக்கக்கூடியவர். கண்டிப்பாக எப்படி இந்த பிள்ளையை நம்ம அடிக்க சொல்கிறது யோசிச்சார். அவங்களும் ஒரு உயிர் தானே. ஆமாம், கல்லில் அடித்து கொல்ல சொல்லலை வேண்டாம்னு சொன்னால் அந்த நாட்டின் சட்டத்தை புத்தர் மதிக்கலைன்னு அர்த்தம். அடிக்க சொன்னால் அந்த பெண்ணோட பாவத்துக்கு ஆளானு அர்த்தம். அப்போ என்ன பண்ணார் தெரியுமா புத்தர்? என்ன பண்ணார்? இந்த பெண் தவறு செய்தது உண்மை, ஆனால் இந்த கூட்டத்தில் கூடியிருப்பவர்கள் யார் ஒருத்தர் நான் எந்த தவறும் செய்யவில்லைன்னு சொல்கிறானோ அவனை முதல்ல கல்லில் அடினார். அவங்க கல் எடுத்து எறியலாம். ஒரு வயலும் கல் எறியலை, ஏன் கிளம்பி போயிட்டாங்க. எவனும் யோக்கியம் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்புறம் என்ன மைத்துக்கு நம்ம கல்லில் அடிக்க முடியும்? அது மாதிரி அவங்க யோசிச்சுட்டாங்க. கையை தட்டி விட்டா உட்கார வேண்டியது வருமே. அதனால பேசாமல் வந்துட்டோம்னா எப்போ போனாலும் நம்ம கேள்வி இல்லை. நான் முதல்ல சொன்ன சரியா காதில் விழுகலை. தயவு செய்து நாடகம் காலையில் 6 மணி இருந்து பார்க்குறவங்க கையை தட்டுங்க. சுத்தம் முதல்ல இந்த சவுண்டுக்கும் குறைஞ்சி வச்சடா. என்னப்பா இன்னொரு தரம் சொன்னேன்னா சத்தமே வராது.
வம்பு பண்ணி உட்கார சொல்லுவாங்க போல இருக்குன்னு. அதனால அப்படிலாம் இல்லை, இருந்து பார்க்க பிரியப்பட்டவங்க பார்க்கலாம், இல்லாவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி நாடகம் பார்க்கும், அதுக்காக நம்ம நடத்துகிறோம். இப்போ நாடகத்தை எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எப்படி தெரியுமா? கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. ஒன்று சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோதர சகோதரிகளை வணக்கம். கண்ணால உங்க கண்ணால விரிச்சதை படிச்சிடறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி தாலுக்கா வடக்க பொன்னன் விடுதி சேப்பலாங்குளம் ஊரணிக்கரையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராஜ கணபதி ஆலயத்துடைய சித்திரை கனி திருவிழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலையங்களில் நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் எங்களுடைய NSR செந்தில் குழுவினரால் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. நண்பர்களே, நாடகத்தை இந்த நடிகர்களை தான் போடணும், இது இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு போன வருஷமே இந்த தேதிக்கு அட்வான்ஸை கொடுத்து. ஏன் போன வருஷம் வரல நீங்க? லூசு, போன வருஷமே இந்த தேதிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்ல. நடக்கிற நாடகத்துக்கு போன வருஷமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நீ ஏதாவது குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்க, நீயே உனக்கு நல்ல மரியாதை இல்லை. இந்த வள்ளி திருமண நாடகத்தில் பங்கு வரக்கூடிய நடிகர் மாமனிகள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பிசை நாயகன் உங்கள் அபிமான செல்வன் இன்னிசை வேந்தன் வி எஸ் செந்தாமரை அவர்கள் வேலன் வேடன் விருத்து நகரிக்க காத்திருக்கின்றார். அவருக்கு இணையாக குயிலினும் நீ கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகிலவாணி. இந்த சமூகத்திற்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லும் கருத்து கந்தசாமி என்று பெயர் பெற்றிருக்கின்ற அருமை சகோதரி காரைக்குடியை சார்ந்த எம்ஏ திலகவதி அவர்கள் இங்கே வள்ளியாக அடித்துள்ள எல்லாம் மகிழ்விக்க காத்திருக்கின்றார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடித்துவிடவே வேண்டும் என்று சிரமம் தான். நாரதர் தாயா அந்த நாடகத்தில் கஷ்டப்படுறாள். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. ஒரு வீடு கட்டுறதுக்குள்ள அவன் படுற கஷ்டம், அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி பேங்க்ல லோனை வாங்கி பேஸ் மட்டம் போட்டதோடு நின்று போகும், செவர் மேலே வராது. அது மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள புரோக்கருக்கு தான் கஷ்டம். என்ன கஷ்டம்? பொண்ணு வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ கஷ்டம் இல்லை. பொண்ணு வீட்டுக்கு போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், நகை போடுறியா, சங்கிலி போடுறியா, மோதிரம் போடுறியான்னு கேட்டு கல்யாணம் முடியறதுக்குள்ள எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. பொய், அவ்வளோ பொய். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் என்னென்ன செய்வாங்க. அங்கே போய் பொண்ணு அவ்வளவு நான் அடக்கமான பொண்ணு, முடிஞ்சதெல்லாம் நுமராது, வாய் திறந்து பேசாது. அப்புறம் மாமனார் மாமியார் திட்டையில தெரியும். அப்படியெல்லாம் பொய்ய சொல்லி சிரமப்பட்டு சீப்பட்டு தும்புப்பட்டு துப்புப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரம் பட்டு எடுத்து அந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை லிட்டில் சூப்பர் ஸ்டார் கருங்குளம் பி ஜெயமாதவன் அவர்கள் இங்கே நாரதாளிக்கு காத்திருக்கிறார். பொருத்தம் பாத்தீங்களா? என்ன பொருத்தம்? என்ன பொருத்தமா? அவங்க லேடிஸ் சூப்பர் ஸ்டார், இவங்க லிட்டில் சூப்பர் ஸ்டார். ரெண்டு சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த இடமே பிரகாசிக்க போகுது. பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்திருக்கின்றார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மகன் மருங்காவரை சார்ந்த ஜெய் மணிகண்ட பிரபு அவர்கள் ஆறுமணியம்மன் பின் பாடல். ஆஹா ஓ ஓஹோ
16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளப்பிள்ளின் மேனி தாக்கும் ஆதார சுதிக்குள் வீணையம்மா. அழகான இளப்பிள்ளின் மேனி தாக்கும் ஆதார சுதிக்குள் வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான் வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்து பாராட்டலாமே. நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே ஆண்டவன் மணிகண்ட பிரபுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கான் இல்லையா? அப்படியே ஒரு சுகமான வாய்ஸ் இல்லையா? ராகங்கள் 16 உருவான வரலாறு. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி கையை மட்டும் இங்கே அப்படி வச்சு பாடினான்னா அப்படி இளையராஜா வாய்ஸில் பாடுவான். இளையராஜா பண்ண அப்படி பாடுவான், இங்கிட்டு வச்சு பாடினான்னா இளையராஜா வாய்ஸ் சீனா பாடு. பழைய வாய்ஸில் பாடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? தேடுதல். தேடுதல் வாழ்க்கையில் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், இந்த பாட்டு எப்படி பாடலாம், அந்த பியூஜியம் எப்படி போடலாம் அப்படிங்கிற தேடுதல் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த தேடுதலுக்கு முத நமக்கு வழிவகுத்தது யார் தெரியுமா? யாரு? இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாட்டில் என்ன சாப்பிட்டீங்க? மீன் குழம்பு, கோழி குழம்பு, கோழி குழம்பு. அந்த கோழி தான் தேடுதலுக்கு நமக்கு வழிகாட்டியாக முத இருந்தது. எப்படி சொல்றீங்க? இது யாருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. என்ன விஷயம்னா, இந்த கோழி மட்டும் பாருங்க, நீங்கள் வீட்டில் எவ்வளோதான் சுத்தமான கம்பு, ராகி, அரிசி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்து அது இறையா அப்படி அள்ளி போட்டாலும் படக்குன்னு போனதையும் கொத்தி திங்காது. என்ன செய்யும்? முதல்ல அது போட்டோன்னே காலில் 2 பிரட்டு அப்படி கட் அப்படி பிரட்டிட்டு அப்புறம் தான் கொத்தி திங்கும். அதானே பார்த்துருக்கீங்களா? குப்பையில் போய் இறை பொறுக்கினாலும் இப்படி காலில் அப்படி பிரட்டும், அப்படி பிரட்டு களைச்சி விட்டு அப்புறம் தான் சாப்பிடும். இதுக்கு என்ன காரணம் யாருக்கா தெரியுமா? என்ன காரணம்? இதில் மிகப்பெரிய காரணம் இருக்குது. அப்படியா? ஆரம்ப காலத்தில் இந்த கோழி, குருவி, மைனா, மயில் எந்த பறவைக்குமே ரெக்கை கிடையாது. நம்மளை மாதிரி கால் தான் நடந்து தான் போகும். அப்போ இந்த மனுஷ பைய பூரா என்ன பண்ணியிருக்கேன், மயில், கோழி, குஞ்சு, காடை, கவுதாரி எல்லாத்தையும் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் இந்த கோழியெல்லாம் பார்த்துச்சு, இந்த பறவை நம்ம போகிறான், இந்த மனுஷ பையன் நம்மளை பிடிச்சி திங்கிறாங்க, நம்ம இவங்க இருந்து தப்பிக்க முடியல, நம்ம இனமே அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. அப்போ நமக்கு ரெக்கை இருந்துச்சுன்னா இவங்க கை கெட்டாமல் பறந்து போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு, இந்த பறவையெல்லாம் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணியிருக்கு. தவம்னா சும்மா பண்ண முடியுமா? பட்னியாக கிடக்கணும். உடனே சிவன் வந்துடுவாரா? 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், சொல்ல முடியாது. இவங்க எல்லா பறவையும் ஒரு இடத்துல கூடி உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சிட்டுக்குருவி பார்த்துச்சு, பசி தாங்க முடியல, பாவம் சின்ன சிவன் தானே. அது வந்துச்சு மயில்கிட்ட சொல்லிச்சு. மயில் தான் தலைமை தாங்குது.
மயிலே என்னால் பசி தாங்க முடியல, நான் போய் இறை எடுத்துகிட்டு வர்றேன், நீங்கள் தவத்தை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அது கிளம்பிடுச்சு. 4ஆம் நாள் காக்கா பார்த்துச்சு, நம்மளால் மயக்கம் வருது ஒரு மாதிரியா, கஞ்சி இல்லாமல் கிடக்க முடியல, இந்நேரம் அம்மாவாசைக்கு சோறு வச்சுருப்பாங்க, நான் எங்கனையாவது நடந்து போய் பெருக்கி தின்ட்டு வரேன் அப்படின்னு அது கிளம்பிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் 2 நாள் கழிச்சு பார்த்தோம், கோழி இன்னும் நம்மளால் தாங்க முடியாது, நான் கிளம்புறேன்னு அதுவும் கிளம்பிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பறவையாக போயிருச்சு. கடைசியாக நின்னது மயில் மட்டும்தான். அப்போ சிவன் காட்சி கொடுக்குறார், மயிலே உன் தவத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வேணும்? ஐயா, இந்த மனுஷ பயில எங்கள் பறவை இனத்தை பூரா பிடிச்சி திங்கிறாங்க, இவங்க கைக்கு சிக்காமல் பறந்து ஒரு மாதிரி ரெக்கை வேணும்னு கேட்க. அப்போ சிவன் சொன்னார், ரெக்கையை நான் உனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது, நான் ஒரு தங்க ஊசி உங்களுக்கு தர்றேன், அந்த தங்க ஊசியில் உங்கள் உடம்புல இருக்கிற ரோமம் இருக்குல்ல, இந்த ரோமத்தை எல்லாம் எடுத்து உங்கள் அளவுக்கு எவ்வளவு தேவையோ ரெக்கையை தைச்சு சரி பண்ணிக்கங்கன்னு. அப்போ மயில் கேட்டுச்சு, இந்த குருவியும் காக்காயும் 2 நாளைக்கு முன்னாடி போயிருச்சு, அதுகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இருக்காரு. தாராளமாக கொடு, ஆனால் ஒன்றும், உங்ககிட்ட நான் ஊசியை கொடுத்தா நீ ரெக்கையை தைச்சிட்டு திருப்பி என்கிட்ட கொடுக்கணும், அடுத்த பறவைக்கு நான் கொடுப்பேன், அது தைச்சிட்டு என்கிட்ட கொடுக்கணும், இதுதான் அக்ரிமெண்ட்டு. அது மாதிரி மயில் தைச்சிட்டு சிவன்ட்ட கொடுத்துருச்சு, அப்புறம் சிட்டுக்குருவி தைச்சிட்டு சிவன்ட்ட கொடுத்துருச்சு. அப்புறம் காக்கா வாங்குச்சு, காக்கா வாங்கி தைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் கோழி போயிருக்கு, இந்தா கொண்டா நான் சித்த தைச்சிட்டு தரேன் அப்படின்னு. அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது, நான் தைச்சிட்டு சிவன்ட்ட கொடுத்துருவேன், அப்புறம் நீ வாங்கிக்கேன். எப்படி இருந்தாலும் அந்த ஆள்கிட்ட திருப்பி கொடுக்கத்தான் போகிறான், நீ ஒருக்கா கொடுத்த அப்புறம் நான் போய் வாங்கட்டேன்னா, கொண்டா நானே தைச்சிட்டு கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு காக்கா தைச்சிட்டு கோழிகிட்ட கொடுக்க, கோழி வாங்கி ரெக்கை தைச்சிக்கிட்டே இருந்துச்சுல்ல, தைச்சு முடிக்க போகையில் ஊசி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு மண்ணுக்குள்ளே. ஊசி எங்கே விழுந்துச்சுன்னு கோழிக்கு தெரியல. அப்போத்தான் சிவன்கிட்ட ஊசியை கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஊசியை தேடுறதுக்காக காலில் இப்படி பறித்து தேட ஆரம்பிச்சது. அப்போ தேடினது இப்போ வரைக்கும் அந்த ஊசியை தேடிக்கிட்டே இருக்கு இந்த கோழியும் சேவலும். ஏன்னா அந்த ஊசியை சிவன்கிட்ட கொடுக்க முடியலையே, அதனால தான் எல்லா பறவையும் மேலே பறக்குது, இந்த கோழி மட்டும் ரெக்கை இருந்தாலும் மேலே பறந்து போகாமல் கீழே டவுக்கு டவுக்குன்னு அடிச்சிட்டு கிடக்கு. ஏன்னா சிவன்கிட்ட ஊசியை கொடுக்காதனால அக்ரிமெண்ட்டை மீறிடுச்சு, அதனால தான் அந்த சாபம். இப்போ புரியுதா? அது மாதிரி இந்த தேடுதல் இப்போ கோழி மாதிரி பிறண்டு தேடிக்கிட்டே இருக்கான். எங்கன நிற்கிது அங்கன நின்றுச்சே காணாமே, இங்கே நின்றுச்சே காணாமே, ஃபோன் வந்துச்சா வரலையா, பேச முடியுமா முடியாதா, அந்த தேடுதலையே என் மகன் வாழ்க்கை ஓடி இருக்கான். வாழ்க பல்லாண்டு. அது தேவையில்லாத விஷயம். மேலும் இங்கே சிறந்த முறையிலே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொடுக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் நண்பு மகன் கரவி சார்ந்த பிரகாஷ் அவர்கள். மிருதகமன், டோலக்கன், தபலா, கோப்பி. शाबाश भले
தொப்பியை நோண்டு. சீவாளி அடப்பா இருக்கு. என்னடா மகனே மூச்சு வாங்குது மிருதங்க? ஆமாம், இழப்பு வாங்குது. உயிரை கொடுத்து அடிக்கிறான். அருமை அருமை அருமை. நொறுக்கி எழுப்பிட்டான். நல்ல வேகம், நல்ல சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்புல அந்த வேகத்துல சொல்லு சுத்தம் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வயசுல இப்படி வாசிக்கிறாப்ல. இப்ப சின்ன வயசுல ஏண்டா இப்ப அவனை கேள்வி போயிலாங்க. அது இல்லைங்க, டவுசர் போட்ட காலத்துல சொல்றேன். அப்பவே பாமாயில் டப்பா எடுத்து அடிப்பான். அப்படியா? தம்பி யாரு? ஏன் மைந்தா? அப்படியா? ரெண்டாம் தரத்து பிள்ளையா? அண்ணமே லூசு. ரெண்டாம் தரம் கல்யாணம் மேல பண்ணல, அதுக்கு ரெண்டாம் தரத்துக்கு போயிட்டான். நல்ல மாப்பிள்ளை என்ன சொல்லுவாங்க? நல்ல வாசிப்பு, நல்ல இது. ஆமா, எல்லாம் வாசிக்கிறாரு, எல்லாரும் வாசிக்கிற மாதிரி தானே வாசிச்சாங்க. அப்புறம் வேற எப்படி வாசிக்கணும்ன்ற? உங்க மைன்னு சொல்றீங்க, அப்ப தனி திறமை வேணும்னா இருக்கு. எல்லா மிருதங்காரங்களும் முன்னாடி வச்சு வாசிச்சிருக்காங்க. ஆமா. எங்க உங்க மயங்கிரியல்ல பின்னாடி வச்சு வாசிக்க சொல்லுங்க. ஏய், நீ எங்க வச்சு அடிக்க சொன்னாலும் அடிப்பான் என் மயன். நிஜமா? அதுல கெட்டிக்காரன். டேய் மயனே, அப்பா சொல்லி கொடுத்துருக்கல, அங்க சின்னத்தால பின்னாடி வச்சு அடிச்சல அன்னைக்கு. நல்ல அப்பே நல்ல மயன். அது மாதிரி நீ அடிக்கணும்டா. தலைகளா தொங்க விட்டு அடிக்க சொல்லவா? இல்ல இல்ல, இப்ப ஒத்துக்கிற உங்க மயன் தான். இந்த பழக்கம் இருக்கிறப்ப உங்க மயனா தான் இருக்கணும். இல்ல இப்படி எல்லாம் திறமை இருக்கிறப்ப அது உங்க மயனா தான் இருக்கணும். அப்படி சொல்லு. நீ சொல்றது வேற மாதிரில தெரியுது. இந்த பழக்கம் இருக்கிறதுனால உங்க மயனா தான் இருக்கும்னா இல்ல இல்ல, இப்படி அப்படியா? இல்ல இப்படி வாசிக்கிறப்ப தெரிஞ்சு போச்சு. அது சரி, அவரு மிருதங்க வாச்சாரு, டோலக்கு வாச்சாரு, தபேலா வாச்சாரு, பின்னாடி வச்சு வாச்சாரு, அதெல்லாம் ஓகே. கூட நீங்க முதல்ல ஏதோ வாச்சியல, அது வந்து நாதஸ் தான். ஓ, நாதஸ்வரம். சபாஸ், நாதஸ்வரம். நாதஸ்வரம்ங்கிறது லென்த்தா இருக்கும், இவ்வளவு இதா இருக்கும். இது நாதஸ். ஐயா, ஏன் இப்படி சுருக்கி போய் கிடக்கு?
போச்சு, நீ என்ன செய்ய முடியும் அதுக்கு? அதான் நல்ல லென்த்தாக இருந்தது தான் ஒரு காலத்தில். இப்போ சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ பார்த்த ஆளுகளை கூட்டியாந்து நிரூபிக்க முடியுமா நம்ம? சரி ரைட்டு, நம்ம தலையில் ஓட்ட எழுத்து. ஆளுக்கு வாய் வச்சு சுருங்கியே போச்சு. இப்படி ஊதுறானே இந்த பையன், இப்படி ஊதுறானே இந்த பையன் வாய் வச்சு கந்து ஸ்டீல் சுருங்கிருச்சு. ஏப்பா வாய் வச்சா சுருங்கிருமோ? அப்படி சொல். டேய் என்னை ரூட்டை திருப்பி விடுறேன் பாரு. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இல்லை. அவ விருப்பப்பட்டால் தான் பண்ணக்கூடாது. யாரையும் உங்க மயன் எது கேட்குறாருன்னா, நாளைக்கு நம்மளும் இப்படி வாசிக்கிறோமே சுருங்கிருமோ அப்படி இப்படி வாசிக்கிறானு. ஆமாம், இன்னொன்று கை வச்சாலும் சுருங்கும், வாய் வச்சாலும் சுருங்கும். குச்சி வச்சிருக்கேன், அதை வச்சு பயன்படுத்திக்க. எப்படி தொலைங்க, இன்னமும் நம்ம சொன்னால் யாரும் கேட்க வராங்க. மிக சிறப்பாக ஒருத்தன் கெட்டவன் சொல்கிறானே அப்படின்னு நம்ம திருந்த மாட்டாங்க. பயில நம்மளும் செஞ்சு பார்ப்போம் நினைப்பாங்க. அதை சொல்ல வரேன். போலும் இங்கே சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் பலவாத்தி சக்கரவர்த்தி. தமிழகத்தில் ரசிகர்களை தன் வசப்படுத்தி வைத்திருக்கின்ற என் ஆர்வீர் சகோதரர் பெங்களூரை சார்ந்த. ஆமாம், நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு பெங்களூர்லேருந்து வருவாங்க. கர்நாடகா, பெங்களூர்லாம். இது ஆத்தங்குடி, பெங்களூரு, காரைக்குடி ஆரம் துரைராஜ் அவர்கள். இன்னும் அவரை பற்றி பெருமையாக சொல்ல போனால் கொசப்பட்டி ஐயப்பன் கோவிலுடைய ஒரு ஆஸ்தான ஆல்ரவுண்ட் வித்தகர். அங்கு 1000 பஜனைகள் நடந்தாலும் அவரின்றி அங்கே எதுவுமே அசையாது. அவர் அடித்தால்தான் அங்கு பஜனை நடக்கும். அப்பேற்பட்ட ஐயப்பனே ஆசைப்பட்டு கூப்பிட்ட இடம். அதனால் அவருக்கு அந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. என் அன்பு சகோதரர் ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சேர்ப்பதோடு தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல காத்திருக்கிறார். செல்போன் இல்லாத ஒரு மனிதன் புரியல பேசுறவனுங்க செல்லு அது இல்லாத மனிதன். அது வாய்ப்பில்லை ராஜா. ஏன் இனிமேல் செல் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. எப்படி சொல்றீங்க? நான் வாயில தான் சொல்றேன், வேற எப்படி சொல்றேன்? ஏதேனும் அடிப்படையில் சொல்றீங்க? இன்னி பிறக்கிற பிள்ளை வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது செல்போனோட தான் வரும். புராண காலத்தில் கர்ணை கவச குண்டலத்தோட பிறக்கும் போது ஏன் இந்த கலியுகத்தில் கையில் செல்போனோட பிறக்காது? அவங்க ஆத்தால அப்பன்னு செய்யும்போது சொல்லியே செய்வாங்க. என்னன்னு? நோக்கியான்னு செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். ஓஹோ. ஓப்போன்னு செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். ஓஹோ. ஆப்பிள்னு செஞ்சாங்கன்னா ஆப்பிள் போனோட வரும். ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழ்மையில உள்ளவங்க பட்டன் போனோட வரும். பட்டன் அடிப்பாங்க, பட்டன் போனோட வரும். அப்படியா? இங்க வந்திருக்க எல்லாத்தையும் செல்போன் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. இல்லங்க, உங்களுடைய கருத்து தவறு. என்ன சொல்ற? இங்க செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா. இப்ப அவங்கள பூரா கையை தூக்க சொல்லவா? தயவு செய்து ரசிக பெருமக்களே, செல்போன் இல்லாதவங்க பூரா கையை தூக்குங்க. மூதேவி கையில செல்ல வச்சுக்கிட்டே தூக்குறேன். மூதேவி அவன் என்ன சொன்னான்னு கூட தெரியல. எங்கிட்ட தூக்குனா தூக்கிட வேண்டியது. கொஞ்ச நேரம் கழிச்சு வேட்டியை தூக்குவியாக்க. ஐயோ அறப்போத நாயே. அப்ப எல்லார் கையிலுமே செல் இருக்கு. எல்லா கையிலும் இருக்கு. மெஜாரிட்டி நம்ம பக்கம் தான். அப்படியா? அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் வந்து பாருங்க. கோர்ட்ல கோவப்படக்கூடாது. சீரழிக்குதா பிள்ளை? ஆமா. எவன் சொன்னா சீரழிக்கும்? 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே பதறிடுவான். எப்படி? ஐயோ மண்டைய போட போகுது. மைக் செட்டு காட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சுவான். என்ன அண்ணா 2 பாயிண்ட் ஏற்றிக்கிறேன். ஆனால் 1 பாயிண்ட் ஏறினா போதும்ண்ணே. 9:52 அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுவானே. எடுக்கல என்ன தேடியா போயில யார்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பானே. கெஞ்சிறான், கத்துறான். ஏன் மாப்பிள்ள அப்படியா? ஆமா, அவன் செத்தே போயிடுவான். அவனை கொல்லணும்னா அவன் செல்போனை மட்டும் பிடிங்க. 10 நிமிஷத்துல அவன் செத்து போகலன்னா என்னன்னு கேளனே. அப்படி அந்த பாடுபடுத்த அந்த செல்லு. அந்த செல்போன் கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க சில பேர் அதை அதிகமாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. என்ன சொல்றீங்க? குற்றங்கள் நிறைய நடைபெற காரணமே செல்லு தான். ஆனா அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரமும் செல்லு தான். அதில் உள்ள சில தீமைகளை மட்டும் சொல்றேன்.